அதிமுக தேமுதிக கூட்டணி குறித்து நாளைக்குள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என துணை முதல்வர் ஓபிஎஸ் அறிவித்திருக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓபிஎஸ் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் சந்தித்து பேசினர். அப்போது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் பன்னீர்செல்வம் வரும் 6ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் விஜயகாந்த் நிச்சயம் பங்கேற்பார் என தெரிவித்தார். நாளை மறுதினம் 6ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய கலந்து கொள்கின்ற அந்த பொதுக்கூட்டத்தில், மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டில் அனைத்து தலைவர்களும் பங்கேற்று இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை பற்றியும், நாடு இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில் இந்திய திருநாட்டிற்கு யார் தலைமையேற்றால் நாட்டிற்கு நல்லது என்பது குறித்து தங்களுடைய எழுச்சியுரையை அவர்கள் ஆற்றுவதாக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுத்திருந்து பாருங்கள், எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் நாடாளுமன்றத்தில் ஒதுக்கப்படும் என்பதை இன்றோ நாளைய தெரியும். நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் விசாரணை வரம்புகளை மீறி செயல்படுவதாக அப்போலோ மருத்துவமனை குற்றம் சாட்டியிருக்கிறது. ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட ஆறுமுகசாமி ஆணையத்திற்கு தடை விதிக்க கோரி அப்போலோ மருத்துவமனை தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அப்போலோ மருத்துவமனை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அரியமா சுந்தரம், மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெறாத ஆணையம் நிபுணத்துவம் பற்றி விசாரணை நடத்துவது தவறு என வாதிட்டார். அரசியல் காரணங்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஆணையம் பாரபட்சமாக செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் குறித்து 6000 பக்க ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் தரமான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதா என்ற கேள்விகளை எழுப்பக்கூடாது என்றும் அரியமா சுந்தரம் வாதிட்டார். அவரது வாதம் நிறைவடையாததால் விசாரணையை நாளைக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கும் 60 லட்சம் தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என கடந்த மாதம் 11ஆம் தேதி சட்டப்பேரவையில் முதல்வர் பழனிசாமி அறிவித்தார். இதற்காக தமிழக பட்ஜெட்டில் 1200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிதி உதவியை பெற தகுதியானவர்களை கண்டறியும் பணி தமிழகம் முழுவதும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த திட்டத்தை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமைச் செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். முதற்கட்டமாக 10 பயனாளிகளுக்கு வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டதற்கான ரசீதை முதல்வர் பழனிசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் பன்னீர்செல்வம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி மங்கையர்கரசி. அடுத்ததாக சென்னை பட்டினப்பாக்கத்தில் இயங்கி வரும் அம்மா உணவகத்தில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜெயக்குமார், மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு 2000 ரூபாய் வழங்க தடையில்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையை சேர்ந்த தினேஷ் பாபு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தில் 60% குடும்ப அட்டைகள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் இது தவறானது என்றும் குறிப்பிட்டுள்ளார். நிதி ஆயோக்கின் அறிக்கையில் 8.2% பேர் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். பயனாளிகளை கணக்கிடுவதில் முரண்களை கலைந்து தேர்தல் முடிந்த பின்பு 2000 ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் அதுவரை இந்த திட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் முறையாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் வாதாடப்பட்டது. ஊரக பகுதிகளில் 40,70,881 பேருக்கும், நகர்ப்பகுதிகளில் 11,60,60,234 பேரும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் வரும் 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. திருவண்ணாமலை, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் ஆகிய 11 மாவட்டங்களில் இந்த அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. உள் தமிழகத்தில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் தெளிவாக இருக்கும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என்றும் தெரிவித்திருக்கிறது.
நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்குவதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்திருக்கிறது. மாணவிகளை தவறாக வழிநடத்தியதாக பேராசிரியை நிர்மலா தேவி மீது தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கோரி இந்திய ஜனநாயக மாதர் சங்க பொதுச் செயலர் சுகந்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன், எஸ். சுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சிபிசிஐடி முறையாக விசாரிக்கவில்லை என்றும், நிர்மலா தேவி, முருகன், கருப்பசாமி ஆகிய மூவரை மட்டும் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் ஓராண்டுக்கும் மேலாக சிறையில் உள்ள நிர்மலா தேவிக்கு நீதிமன்றம் தானாக முன்வந்து ஏன் ஜாமீன் வழங்கக்கூடாது என கேள்வி எழுப்பினர். அவ்வாறு ஜாமீன் வழங்கினால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏதேனும் உள்ளதா என கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஜாமீன் வழங்கினால் நிர்மலா தேவி உயிருக்கு ஆபத்து இல்லை என தெரிவித்தார். உயர்நீதிமன்ற தனி நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையிலேயே கீழ் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கவில்லை என்றும், நிர்மலா தேவிக்கு ஜாமீன் வழங்குவதில் அரசிற்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை எனவும் அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை வரும் 11ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒத்திவைத்திருக்கிறது. தருமபுரி மக்களின் 78 ஆண்டுகால கோரிக்கையான தருமபுரி மொரப்பு ரயில் பாதை திட்டம் இன்று தொடங்கப்பட்டது. தருமபுரி வள்ளலார் திடலில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இந்த திட்டத்தை மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். 36 கிலோமீட்டர் தொலைவில் அமையவுள்ள தருமபுரி மொரப்பு ரயில் பாதையில் 2 பெரிய மேம்பாலங்கள், 5 பிரதான சாலை மேம்பாலங்கள், 15 சுரங்கப்பாதைகள் மற்றும் 24 சிறு பாலங்கள் அமைய உள்ளது. மேலும் மொரப்பூர், ராணிமுக்கனூர், மூக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ரயில் நிலையங்கள் அமைய உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன், மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து தூத்துக்குடியில் நெய்வேலி நிறுவனமும் தமிழ்நாடு மின் நிறுவனமும் இணைந்து அமைத்துள்ள தலா 500 மெகாவாட் திறனுடைய 2 அனல்மின் நிலையங்களை அமைச்சர் பியூஷ் கோயல் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அதேபோன்று நெல்லை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகரில் அமைக்கப்பட்டுள்ள 200 மெகாவாட் திறனுடைய சோலார் மின் உற்பத்தி நிலையங்களையும் அவர் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். மகா சிவராத்திரியையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் 116 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 12 சிவாலயங்களை பக்தர்கள் நடந்தே சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். நேற்று மாலை முஞ்சிரை மகாதேவர் கோவிலில் இருந்து தொடங்கிய சிவாலய ஓட்டம் நாளை அதிகாலை 4 மணிக்கு 12வது கோவிலான திரு நட்டாலம் மகாதேவர் கோவிலில் நிறைவு பெறுகிறது. பெருமளவிலான பக்தர்கள் நடந்தே சென்று வழிபாடு செய்து வருகின்றனர். பக்தர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கோவிந்தா, கோபாலா என கோஷமிட்டபடியே சிவனை வழிபட்டு செல்கின்றனர். சிவ பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் வருவதால் பாதுகாப்பு வழங்க ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் கைதான சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 5 பேருக்கான காவலை நீட்டித்து உதகை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான பங்களாவில் நடைபெற்ற கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் சயான், வாளையாறு மனோஜ் உட்பட 5 பேரின் ஜாமீன் ரத்து செய்யப்பட்டதால் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 5 பேரின் நீதிமன்ற காவலை நீட்டித்து வழக்கை வரும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.